Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம வந்துட்டு எப்பயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காத்துட்டு இருந்த வீடியோ தான் அது MAX7219 அப்படின்ற ஒரு ஐசி பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், என்ன அஜெண்டா இந்த வீடியோ அஜெண்டா அப்படின்னா ரெஜிஸ்டர் அண்ட் கனெக்ஷன்ஸும் ரெஜிஸ்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் வந்துட்டு இதோடைய ப்ரோக்ராம், அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து டாஸ்க்ஸ் நிறையா பண்ணலாம். டாஸ்க்கு ஏகப்பட்ட டாஸ்க் என்னென்னா உங்களுக்கு என்னென்ன தேவையாக இருக்குமோ அந்த டாஸ்க்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரெஜிஸ்டர்ஸ் கனெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ரெஜிஸ்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். மேக்ஸ் ஐசியோட டேட்டா ஷீட் எப்பயும் போல் எடுத்துக்கோங்க. இந்த ஐசியில் வந்துட்டு ரெஜிஸ்டர்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ரெஜிஸ்டர் அட்ரஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ப்ரோமில் படித்த மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேம் படித்தோம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஏன்னா அது வந்துட்டு எஸ்பியோடைய ஃபுல் கான்செப்ட் அது. இதில் எஸ்பியோடைய 20% ஆஃப் எஸ்பி மட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். அதை மட்டும் பண்ண போகிறோம். இதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது இந்த ஐசிக்கு. என்ன ஃப்ரேம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிஎஸ்பின்னு லோ பண்ண உடனே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் தி டேட்டா பின்ஸ் என்னவாக இருக்குன்னா அட்ரஸாக இருக்கணும். அடுத்து ஆஃப் தி பிளாக்ஸ் என்னவாக இருக்குன்னா டேட்டாவாக இருக்கணும். அட்ரஸ் டேட்டா, இவ்வளோ தான் ஃப்ரேம். ஸோ என்ன அட்ரஸ் என்ன டேட்டா அப்படிங்கிறத நம்ம கீழே போக படிக்கலாம். என்ன அட்ரஸ்னால் இதான் அட்ரஸ். இந்த எக்ஸ்கோட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற இவர் எல்லாமே வந்து அட்ரஸ். டேட்டாங்கிறது நம்ம கொடுக்குற டேட்டா. அதை பற்றி நம்ம கீழே போக பார்க்கலாம். அதுதான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் 0.000 அப்படின்ற அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஐசி வந்து நோ ஆப்ரேஷன், அது நத்திங், ஒன்றுமே பண்ணாது. அதான் நோ ஆப்ரேஷன், நோ ஓப் அப்படின்னு போட்டிருக்காங்க. 0.01 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா டிஜிட் 0. அதாவது நீங்கள் இப்போ மேக்ஸ் ஐசியில் வந்துட்டு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த டிஸ்பிளேயில் இந்த டிஸ்பிளேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி 8 டிஸ்பிளே இருக்கா? 8 செக்மெண்ட் இருக்கிற டிஸ்பிளேஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் இருக்கிற இதை மட்டும் எனக்கு யூஸ் பண்ணணும், செகண்ட் செக்மெண்ட் இருக்கிறத மட்டும் இவரை மட்டும் யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நமக்கு சூழ்நிலை வரலாம். இதை எனக்கு யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும், இந்த இடத்துல 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகணும், இந்த இடத்துல எனக்கு வந்துட்டு 5 பிரிண்ட் ஆகணும், இந்த இடத்துல 7 பிரிண்ட் ஆகணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போகணும் இல்லையா அந்த இடம். அப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இதான் டிஜிட் 0. 0.01 அப்படின்னு அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டிஜிட் 0. அதாவது இவரை தான் டிஜிட் 0, இவரை தான் டிஜிட் 0ன்னு சொல்கிறாங்க. 1னா டிஜிட் 0, 2 அப்படின்னா டிஜிட் 1, 3 அப்படின்னா டிஜிட் 2. ஸோ டிஜிட் அப்படின்றது தான் செக்மெண்ட்டை தான் ஒரு டிஜிட்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் அ டிஜிட் 1 to the டிஜிட் இல்லை, செக்மெண்ட்டை தான் டிஜிட் 0, டிஜிட் 1, 2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு 8 வரைக்கும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்ரஸ் வந்து நீங்கள் 8 கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்த டிஜிட்டுக்கு போகும், ரைட்டா? ஸோ 8 நீங்கள் இந்த டிஜிட்டுக்கு போயாச்சு, நீங்கள் கொடுக்குற டேட்டாக்கு ஏற்ற மாதிரியே அங்கே பிரிண்ட் ஆகும். நீங்கள் டிஜிட் 8 7 சொல்லிவிட்டு நீங்கள் 4ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இதான் வந்து ரெஜிஸ்டர் அட்ரஸில் இருக்கக்கூடிய பாதி வேல்யூ முடிச்சோம் நம்ம. இப்போது மிச்சம் இருக்கிற இந்த வேல்யூ பார்க்கலாம். ஓகே, 0.09 அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டீகோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருத்தர் போனாட்டி கேள்வி கேட்டிருந்தார். என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம வந்து பொதுவாக ஒரு 7 செக்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1க்கு ஒரு வேல்யூ கொடுப்போம். ஆமாம், அதில் 1க்கு ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கும், ஒரு எக்ஸ் வேல்யூ இருக்கும். 2க்கும் ஒரு எக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். அதேமாதிரி 3க்கும் ஒரு எக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ நம்ம எந்த நம்பர் 7 செக்மெண்ட்டில் கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்தா தான் அது கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா அது 1s and 0s ஒர்க் ஆகிறதுனால 1 அப்படிங்கிறது 8 பின்னில் கனெக்ட் பண்ணியிருப்போம். 8 பின் ஆன் ஆஃப் பண்ணால் தான் 7 செக்மெண்ட்டு ஒர்க் ஆகும். நீங்கள் 7 செக்மெண்ட் இதை சொல்கிறது புரியல, 7 செக்மெண்ட்டை வீடியோ பண்ணியிருக்கேன், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகே, ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேக்ஸ் ஐசியில் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதை ஆன் பண்ணுறது பேர் தான் வந்து டீகோட் மோடுன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? நீங்கள் 1க்கு வந்துட்டு ஆன் பண்ண போகிறீங்க அப்படின்னா டீகோட் மோடை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டால் எல்லாத்தோட வேல்யூஸும் எனேபிள் ஆகிற மாதிரி. நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கிறத யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா இந்த டீகோட் மோடை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த 1s and 0s வந்து எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டீகோட் மோடை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டீகோட் மோடை நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும்தான் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வேல்யூஸ் வந்து ஒரு யூஸ் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா 1 கொடுத்தா 1 வரும், 2 கொடுத்தா 2 வரும்,
அந்த 2 மீன்ஸ் அந்த சவுண்ட் செக்மெண்ட்டில் 2 அப்படியே பிரிண்ட் ஆகும். அப்படின்னா டீகோட் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ அட்ரஸ் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்கணும். அது என்ன வேல்யூன்ற அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம, அதை நான் சொல்கிறேன். அப்புறமேட்டு வந்துட்டு இன்டென்சிட்டிலாம் ஒன்றும் இல்லைங்க, பிரைட்னஸ். அந்த அவுட்புட்டில் செக்மெண்ட்டுடைய இது வந்துட்டு எவ்வளோ பிரைட்டாக எரியணும் அப்படின்ற சொல்கிறவர் தான் இன்டென்சிட்டி. அது நமக்கு இதில் பார்க்க முடியாது, ஹார்ட்வேரில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே, அதை நீங்கள் 0x FFன்னு டேட்டா கொடுத்துக்கலாம் அதுக்கு. ஓகே, ஸ்கேன் லிமிட். இது என்ன ஸ்கேன் லிமிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸ்கேன் லிமிட்ன்றது என்னது அப்படின்னா, நான் இங்கே எக்ஸாம்பிள் இங்கேயே காட்டுறேன் உங்களுக்கு தெளிவாக. எங்கே இருக்குன்னா இது இங்கே இருக்குது, ஸ்கேன் லிமிட் ரெஜிஸ்டர் ஃபார்மேட் அப்படி கொடுத்துருக்காங்க. இது என்னது அப்படின்னா எது வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே ஆகணும், டிஸ்பிளே டிஜிட். இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து 8 டிஜிட் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து 8மே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த 1 மட்டும் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த டிஜிட், இந்த ஸ்கேன் லிமிட் அப்படின்ற அட்ரஸில் 0ன்னு கொடுத்தா போதும், டிஸ்பிளே டிஜிட் 0 மட்டும் ஒர்க் ஆகும். நீங்கள் 1 கொடுத்தா போதும், டிஜிட்டில் வந்துட்டு 0 1 ஒர்க் ஆகும். நீங்கள் 2 கொடுத்தா போதும் 0 1 2 வரைக்கும் ஒர்க் ஆகும். இதே நீங்கள் வந்துட்டு 7 கொடுத்தா போதும் எல்லாமே ஒர்க் ஆகும். எல்லா செக்மெண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் ஸ்கேன் லிமிட். எந்த செக்மெண்ட் வரைக்கும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற லிமிட் சொல்கிறது தான் வந்துட்டு இந்த ஸ்கேன் லிமிட்டோடைய ஃபீச்சர்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு ஷட் டவுன், ஆன் பண்ணும் ஆஃப் பண்ணுமா, 1 கொடுத்தா ஆன், 0 கொடுத்தா ஆஃப். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, XC அப்படின்ற அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் 0 D0 அப்படின்ற இடத்துல 0 கொடுத்தீங்க அப்படின்னா ஆஃப் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 1 கொடுத்தீங்க அப்படின்னா ஆன், நார்மல் ஆப்ரேஷன் பண்ணும், ஆன் ஆகும்னு அர்த்தம். இவ்வளோ தான். அடுத்து டீகோட் மோடுக்கு தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் டீகோட் மோடில் 0 கொடுத்தீங்கன்னா எதுவுமே டீகோட் ஆகாது. நீங்கள் டிஜிட் 0 கொடுத்தாலும் எக்ஸ்வேல்யூ டிஃபால்ட்டாக இருக்கிறது ஒர்க் ஆகாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக 0னா 0வே எடுத்துக்கும், அது எக்ஸ்வேல்யூ எடுத்துக்காது. ஓகே, நீங்கள் டீகோட் மோடை வந்து நீங்கள் FFன்னு கொடுத்தா, இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, FFன்னு கொடுத்தா மட்டும்தான் 0 to 7 வரைக்கும் டீகோட் ஆகி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த டிஜிட்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும், நமக்கு அது செட் ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதுதான் இங்கே நடந்திருக்கு. இந்த டீகோட் மோட் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, டாட் மேட்ரிக்ஸ் பண்ணும்போது இந்த டீகோட் மோடை 0 பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும். சவுண்ட் செக்மெண்ட் பண்ணும்போது F பண்ணால் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 0 to 7 டீகோட் பண்ணால் தான் அந்த செக்மெண்ட்டில் போய்ட்டு அந்த நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் வந்து 1 அப்படிங்கிறது எக்ஸ் வேல்யூவாக போய் உட்காரும். இல்லைன்னா நீங்கள் 1 அப்படிங்கிறது வெறுமே 0.01ன்னு போய் உட்காரும். எக்ஸ் வேல்யூவாக போய் உட்காரணும் அப்படின்னா நீங்கள் டீகோட் மோட ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ இவ்வளோ தான் ரெஜிஸ்டர்ஸ். இதில் நான் என்ன கற்றுக்கிட்டோம், டீகோட் மோட் கற்றுக்கிட்டோம். இன்டென்சிட்டிக்கு வந்துட்டு FF டேட்டா போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கேன் லிமிட்டுமே வந்துட்டு 0x07 மட்டும் போட்டால் போதும். ஷட்டர் மோடுக்கு 0x01 போட்டால் போதும் ஆன் ஆயிரும். இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு என்ன 1லேருந்து 8 வரைக்கும் இஷ்டத்துக்கு என்னென்னா டேட்டா கொடுத்துக்கலாம். இவ்வளோ தான். ஸோ இது முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா கனெக்ஷன்ஸ். ஸோ நான் திரும்ப ஒரு ஓவர்வியூ மாதிரி சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. டீகோட் மோட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம், இன்டென்சிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம், இன்டென்சிட்டி. அடுத்து வந்துட்டு ஷட்டவுன் மோடு ஒன்று இருக்குது. அடுத்து வந்து ஸ்கேன் லிமிட், ரைட்டா? ஸோ இந்த 4மே தான் நமக்கு வந்து இப்போது இது முக்கியம். இது 4மே என்ன அப்படின்னா இட்ஸ் அ இனிஷியலைசேஷன். இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி. இதை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த 4 இனிஷியலைஸ் பண்ணிட்டா போதும். அடுத்து நீங்கள் டிஜிட்ஸ் எல்லாம் அப்படியே டப்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். கனெக்ஷன்ஸ் ஒன்றும் இல்லைங்க, இவர் எப்பயும் போல் எடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில். மேக்ஸ் ஏசின்றவர், இவர் தான் ABCD அப்படின்றவர் இருக்கிறாரு. ABCD எடுத்துகிட்டு இங்கே தள்ளி வச்சுக்கலாம். இவரை ABCD எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வேகமாக இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போவே நமக்கு வந்து 8 minutes ஆயிடுச்சு. ஸோ ABCDயோட கரஸ்பாண்டிங் ABCDயோட சவுண்ட் செக்மெண்ட் என்ன இருக்கோ அப்படியே நம்ம வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்டா? இவர் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான், ஏன்னா வந்து தூரமாக இருக்கு இல்லையா. இது கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால தான் நமக்கு எதுவும் வரமாட்டேங்குது.
இது நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கிறதுனால நான் வேகமாக பண்ணுறேன். நிறைய டைம் இதை செஞ்சு பார்த்துருக்கேன். அதனால் நிறைய இது இருக்குது இதில். நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஐசிஸ் ப்ராக்டிக்கலாகவே. அதனால் நான் வேகமாக பண்ணிட்டேன். டவுட்ஸ் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறேன். என்னென்ன பண்ணிக்க சொல்லவில்லை, அப்படியே பண்ணுறேன். பார்த்தீங்களா, எஸ்டிஓ அப்படின்னு எடுத்துகிட்டு டின்னு கொடுக்கணும். லோடுக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு எஸ்எஸ் பின்னு கொடுக்கணும். கிளாக்குக்கு அப்படி எஸ்சிகே பின் எடுத்துகிட்டு எஸ்சி கிளாக்கு கொடுக்கணும். இது ஒன்றும் இல்லைங்க. ஈப்ரோமே பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒன்றுமே விஷயம். ஈப்ரோம் கனெக்ஷனையும் கொடுத்துட்டிங்கன்னா இது ஒன்றுமே இல்லை. பட் நீங்கள் இது பார்க்குற ஈப்ரோம் வீடியோ பார்த்துக்கணும். ஈப்ரோம் SPI எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸ். ஸோ இந்த கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் தம்ப்லைன் வீடியோட தம்ப்லைன்லேயே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை நீங்கள் இப்படி கூட பாஸ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இவ்வளோ தான் இந்த வீடியோ முடிச்சிட்டோம். ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் கனெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் until then, bye from Program Brain and have a nice day guys. Bye.